அதிகாலையும் உறவு எப்போதும் இருக்கட்டுமே. அதிகாலையும் உறவு எப்போதும் இருக்கட்டுமே. ஆராதனை நேரம் உலகெங்கும் செழிடவே, உம் நாமம் சொல்லிடவே. உலகெங்கும் செழிடவே, உம் நாமம் சொல்லிடவே. பசிதாகம் ஏதுமில்லை, உம் வார்த்தை உணவிருக்கு. பசிதாகம் ஏதுமில்லை, உம் வார்த்தை உணவிருக்கு. ஆராதனை நேரம் ஆலயம் வந்தோம் ஐயா, உம் வல்லமை கண்டோம் ஐயா. ஆலயம் வந்தோம் ஐயா, உம் வல்லமை கண்டோம் ஐயா. என் வாழ்க்கை முழுவதுமே உமக்காக கொடுத்தோம் ஐயா. என் வாழ்க்கை முழுவதுமே உமக்காக கொடுத்தோம் ஐயா. ஆராதனை நேரம் அப்பாவும் சமூகத்திலே சபை கூடும் வேளையிலே உம் ஆவி ஊற்றிடுமே. ஆராதனை நேரம் அப்பாவும் சமூகத்திலே சபை கூடும் வேளையிலே உம் ஆவி ஊற்றிடுமே. ஆராதனை நேரம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த விண் அமுதம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் ஒவ்வொரு சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடு கூட நம்முடைய உள்ளங்களோடு கூட அவருடைய வார்த்தை அனுப்பி அவர் நம்மை ஆறுதல் படுத்துவார். இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 115 சங்கீதம் 12வது வசனத்திலிருந்து உங்களோடு கூட இறைமகன் இயேசு சொல்லுகிற வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். சங்கீதக்காரன் சங்கீதம் 115:12 இவ்வாறு சொல்லுகிறார்: கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இதை நீங்கள் ஆங்கில மொழிபெயர்ப்பில் வாசிக்கும் பொழுது அது இவ்வாறு சொல்லுகிறது: The Lord has been mindful of us, He will bless us. அதை நாங்கள் தமிழில் இவ்வாறு மொழிபெயர்க்கலாம்: ஆண்டவராகிய தேவன், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய நினைவாகவே இருந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம் நினைவாகவே இருக்கிற ஒரு கர்த்தர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது:
வருஷத்தின் தொடக்கம் முதற்கொண்டு வருஷத்தின் முடிவு மட்டும் அவருடைய கண்கள் நம் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையில், இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நம் நினைவாகவே இருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். எப்படிப்பட்ட நினைவோடு கூட இருக்கிறாரா? நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு. என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு ஒரு சம்பவம், ஆண்டவர் நம்மை எப்படி நினைத்திருக்கிறார், எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதை குறித்து விளக்கமாய் சொல்லுகிறதை பார்க்கலாம். ஆண்டவருடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்து என்கிற அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி ஆண்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற தேசத்தை நோக்கி அவர்கள் பிரயாணப்படுகிறார்கள். அவர்கள் பிரயாணப்பட்டு போகிற வழியில் ஏராளமான தடைகள், ஏராளமான சத்துருக்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை விடுவித்து கொண்டே வருகிறார். அப்படி அவர்கள் செல்லுகிற பிரயாணத்தில் பாலாக் என்கிற ஒரு ராஜாவை அவர்கள் சந்திக்க வேண்டியது வருகிறது. அந்த ராஜாவுக்கு ஒன்று நன்றாக விளங்கிவிட்டது, இந்த ஜனங்களை யுத்தத்தில் ஜெயிக்க முடியாது. காரணம், என் அன்பு தேவஜன, வேதம் சொல்லுகிறது, யுத்தம் கர்த்தருடையது. இவர்களுடைய ஆண்டவர் இவர்களுக்கு யுத்தம் செய்கிறார். ஆகவே இவர்களை யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது என்று சொல்லி அங்கு பீலையாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி காணப்படுகிறார். அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அப்படியே நிறைவேறும் என்கிற நம்பிக்கை பாலாக்குக்கு இருந்தபடியினால் அந்த தீர்க்கதரிசியிடத்தில் அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு வெகுமதிகளை கொடுக்கிறேன், நீக்கு வேண்டியதெல்லாம் உனக்கு கொடுக்கிறேன், நீ இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும். என் அன்பு தேவ ஜனமே, இந்த மனிதன் இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு கூட புறப்பட்டு வருகிறார். ஆனால் நடந்த காரியம் என்ன? வாய்களை அவர் திறந்த பொழுது தேவன் சாபத்துக்கு பதிலாக ஆசீர்வாதங்களினால் அவன் வாயை நிரப்பினாராம். ஆகவேதான் என்னாக 24:1 சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நம் நினைவாகவே இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எதன் நிமித்தம், எந்த நினைவு, எதன் நிமித்தம் தேவன் நம்மை நினைவு கூறுகிறாராம்? உலக வழக்கமாய் ஒரு மனிதன் நினைவு கூற வேண்டும் என்றால் அந்த மனிதனிடத்தில் ஏதாகிலும் ஒன்று, விரும்பத்தக்க ஒன்று காணப்பட வேண்டும், அல்லது நமக்கு பிரயோஜனமான ஒன்று காணப்பட வேண்டும். காணக்கூடாத இறைவன், சகல வல்லமையும் பொருந்திய ஆண்டவர் உங்கள் நினைவாக இருக்கிறார் என்றால் வேதத்தை வாசிக்கும் பொழுது எது நம்மை அவரை நினைவுபடுத்த வைக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில் பக்தன் இவ்வாறு சொல்லுகிறார், நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். என் அன்பு தேவ ஜனமே, சிறுமையும் எளிமையுமாய் நான் இருக்கிறபடியினால் தேவன் என்மேல் நினைவாய் இருக்கிறார் என்று பக்தன் சொல்லுகிறார். Lord, I am poor and needy. Even though I am poor and needy, you are mindful of me. ஆமென். அன்பு தேவ ஜனமே, தேவன் நம்மேல் நினைவாய் இருப்பதற்கு, நம்மை நினைவு கூறுவதற்கு எது காரணமாக இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சிறுமை, நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எளிமை. என்னுடைய பெற்றோருக்கு நாங்கள் 3 ஆண் மகன்கள். 3 பேரும் ஆண்டுடைய சுத்த கிருபையினால் இயேசுனுடைய திருப்பணியை, இயேசுடைய அன்பை உலகமெங்கும் சொல்லி வருகிற ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாங்கள் 3வரும் பிரயாணமாய் பல இடங்களுக்கு நாங்கள் செல்லுவோம். ஒரு காரியத்தை என்னுடைய தாயாருடைய வாழ்க்கையில் நான் கவனித்திருக்கிறேன். என்னுடைய மூத்த சகோதரனை குறித்து அவர்கள் அதிக நினைவாக இருப்பார்கள். என் 2வது சகோதரனை பார்க்கலும், என்னை பார்க்கலும், என் மூத்த சகோதரனை குறித்து ஒரு முறை என் தாயாரிடத்தில் நான் கேட்டேன், அம்மா, ஏன் மூத்த சகோதரனை மாத்திரம் நீங்கள் அதிகமாக நினைக்கிறீர்கள்? அவரிடத்திலிருந்து ஃபோன் வரவில்லை என்றால் நீங்கள் ஏன் அதிகமாக துக்கப்படுகிறீர்கள்? நாங்களும் உங்களுடைய பிள்ளைகள் தானே, எங்களை குறித்து ஏன் அதிக கரிசனை உங்களுக்கு இல்லை என்று நான் சிரித்து கொண்டே கேட்டேன். அப்பொழுது என் தாயார் எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார்கள், என் அன்பு மகனே, தாய்க்கு பிள்ளைகளில் பேதம் கிடையாது, நீங்கள் 3வரும் எனக்கு ஒன்றுதான். ஆனால் ஏன் உன் மூத்த சகோதரனை நான் நினைக்கிறேன் என்றால், சிறு வயதிலிருந்து
சரியான ஆகாரம் சாப்பிடாமல், ஏழ்மை நிமித்தமாய், வறுமை நிமித்தமாய், சிறு வயதிலேயே அல்சர் என்கிற கொடிய வியாதியினால் அவன் பாதிக்கப்பட்டான். அவன் குடலெல்லாம் புண்ணாய் மாறிவிட்டது. அந்த அல்சர் வியாதியினுடைய கொடூரம் வயிற்று பகுதியெல்லாம் கொப்பளமாய் மாறிவிட்டது. மருத்துவர்கள் இனி உங்கள் மகன் பிழைக்கவே மாட்டான், எந்த சிகிச்சையும் இல்லை என்று சொல்லி கைவிட்ட நிலைமையில் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கிருபையாய் உன் சகோதரனை சுகமாக்கினார். ஆகவே அவனுடைய வயிற்று பகுதி, குடல் பகுதி, செரிமான பகுதியில் மிகவும் மென்மையானவைகள். அவனால் எல்லா உணவையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சரியாக வேகாத பொருட்களை அவனால் சாப்பிட முடியாது. காரம் அதிகமான பொருட்களை சாப்பிட முடியாது. ஆனால் நீங்களோ அப்படி அல்ல. ஆண்டுடைய கிருபையினால் நல்ல சுகத்தோடு கூட இருக்கிறீர்கள், நல்ல ஆரோக்கியத்தோடு கூட இருக்கிறீர்கள். என் மகன் பலகீனமானவன் என்பதினால், அவனுடைய சரீரத்தில் பலகீனங்கள் இருக்கிறபடியினால் தாயாகிய என்னுடைய உள்ளம் அவனை குறித்து அதிகமாய் கரிசனைப்படுகிறது. ஆமீன். அன்பு தேவ ஜனமே, உலகம் பார்க்கிற விதத்தில் இறைமகன் இயேசு உங்களை பார்க்கவில்லை, என்னை பார்க்கவில்லை. ஆகவேதான் இயேசு சொன்னார், வழி தப்பிப்போன ஒரு ஆட்டிற்காக 99 ஆடுகளை அவர் வனாந்தரத்தில் விட்டு ஒரு ஆட்டை தேடி அவர் வந்தாராம். இன்றைக்கும் நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் நினைவாகவே இருக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன் நினைவாகவே நான் இருக்கிறேன். நீங்கள் சிறுமையான ஜனமாக இருக்கலாம். சிறுமை என்றால் என்ன? என் அன்பு தேவ ஜனமே, யோபு என்கிற பக்தன் இவ்வாறு சொல்லுகிறார், நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர காத்திருந்த எனக்கு இருள் வந்தது. சிறுமை என்றால் என்ன? எப்படி வாழ நான் விரும்புகிறேனோ அப்படி வாழ்வதற்கான பலன் இல்லாத சூழ்நிலைக்கு பெயர்தான் சிறுமை. சுகமாக இருக்க விரும்புகிறோம், ஆனால் பலகீனத்தை நம்மால் மேற்கொள்ள முடியவில்லை. பாவம் இல்லாமல் வாழ விரும்புகிறோம், ஆனால் பாவத்தை மேற்கொள்ள நம்மால் முடியவில்லை. பிரச்சனை இல்லாமல் வாழ விரும்புகிறோம், ஆனால் பிரச்சனை இன்றி எங்களால் வாழ முடியவில்லை. சிறுமை. என் அன்பு தேவஜனமே, ஒரு நாள் ஒரு தாய் என் கரங்களை பிடித்து கண்ணீரோடு கூட ஜெபித்தார்கள். ஐயா, டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள் 2 நாட்களில் என் பிள்ளை சாகப் போகிறான் என்று. ஐயா, எனக்கு ஒரே ஒரு ஜெபம் பண்ணுங்கள், என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னாடி நான் செத்துடணும் ஐயா, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னாடி நான் சாகணும். என் அன்பு தேவ ஜனமே, அதுதான் சிறுமை. பிள்ளை வாழ வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது, வாழ வைப்பதற்கான பலன் இல்லை. படிக்க வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது, படிப்பதற்கான பலன் இல்லை. சுகமாய் வாழ வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது, சுகமாய் வாழ்வதற்கான பலன் இல்லை. பாவம் செய்யக்கூடாது என்கிற எண்ணம் இருக்கிறது, ஆனால் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு பலன் இல்லை. இன்றைக்கு அருள்நாத இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் நினைவாகவே நான் இருக்கிறேன். சங்கீதம் 35:10 சொல்லுகிறது, சிறுமையானவனை அவனிலும் பலவானுடைய கைக்கு தப்புவிக்கிற கர்த்தர், கொள்ளையடிக்கிறவனை அவனுடைய கைக்கு தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார்? இன்றைக்கும் என் அன்பு தேவ ஜனமே, நீங்கள் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையோடு கூட இறைமகன் இயேசுவை நோக்கி நீங்கள் பாருங்கள். ஆண்டவரே, என் சிறுமையை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, என் கண்ணீரை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லுங்கள். இயேசு உங்கள் கண்ணீரை துடைப்பார். பிலிப்பியர் 4:13 இவ்வாறு சொல்லுகிறது. பக்தனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதே மனுஷன், இதே பவுல் ரோமருக்கு எழுதும்போது 7ஆம் அதிகாரம் 13 22 வரைக்கும் வாசித்து பாருங்கள். அவர் சொல்லுகிறார், ஐயோ, என் சரீரத்தில் பாவம் வாசமாக இருக்கிறது, எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோன்னு அதையே நான் செய்து கொண்டிருக்கிறேன், என்னால் முடியவில்லை. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7-9 வரைக்கும் சொல்லுகிறார், என் சரீரத்தில் ஒரு பலகீனம் இருக்கிறது, நோய் இருக்கிறது, அது என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று விரும்புகிறேன், என்னால் இது சுகத்தை பெற முடியவில்லை. சிறுமையான ஒரு மனிதன். ஆனால் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவர் வந்த பொழுது, இயேசுவை நோக்கி அவர் கூப்பிட்ட பொழுது, இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்வை பலப்படுத்தினார், அவருடைய சிறுமையை மாற்றினார். இன்றைக்கும் என் அன்பு தேவ ஜனமே, நம்பிக்கையோடு கூட இயேசுவிடத்தில் வாருங்கள். உங்களுடைய சிறுமை அவரிடத்தில் சொல்லுங்கள், உங்களுடைய பலகீனத்தை அவரிடத்தில் சொல்லுங்கள். வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 3:20, வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு மிகவும் அதிகமாய் அவர் நமக்குள் கிரியை செய்வார். அவர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷத்தோடு கூட இருங்கள், நம்பிக்கையோடு கூட அவரிடத்தில் வாருங்கள், அவரிடத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்வை நிறைவாய் நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.